ஒரு வீரன். ஒரு உலகப் போர். ஆனால் போருக்கு முன்பே உடைந்த மனம். குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் நின்றபோது அர்ஜுனன் தனது கையில் இருந்த வில்லை கீழே விட்டான். அவன் உடல் பலவீனமாகவில்லை. அவன் மனம்தான் சோர்ந்து போனது. எதிரில் இருந்தவர்கள் எதிரிகள் அல்ல. அவரின் சொந்த குடும்பம், ஆசான்கள், நண்பர்கள், உறவுகள். அந்த நொடியில் ஒரு வீரன் கேள்வி கேட்டான். இதுதான் என் தர்மமா? அந்த கேள்விக்கான பதில்தான் பகவத்கீதையின் பிறப்பு. இந்த வீடியோவில் போருக்கு முன் அர்ஜுனன் ஏன் மனமுடைந்தான்? அந்த மன அழுத்தம் நம் வாழ்க்கையுடன் எப்படி தொடர்பு கொண்டது? வாருங்கள், பகவத்கீதையின் முதல் பாடத்தை ஆரம்பிப்போம். வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். சுமார் 5000 வருஷம் பழமையான ஒரு கதை. ஆனா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற மன எரிச்சல், அதாவது பர்ன் அவுட், அப்புறம் பெரிய வெற்றி கிடைச்சும் ஏன் மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் வருதுங்கிற உணர்வை ஆச்சரியப்படுற வகையில இந்த கதை நமக்கு விளக்குது. யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் சரி அடுத்து என்னன்னு ஒரு மாதிரி வெறுமையா உணர்ந்திருக்கீங்களா? இவ்ளோ நாள் எதுக்காக ஓடணும்னு ஒரு கேள்வி திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னுருக்கா? வாங்க இந்த உணர்வோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த உணர்வை சரியா புரிஞ்சுக்க நாம ஒரு டைம் மெஷின்ல ஏறி சுமார் 5000 வருஷம் பின்னாடி போக போறோம். நாம போக போற இடம் குருக்ஷேத்திர போர்க்களம். நம்ம கதையோட நாயகன் யாருன்னா அர்ஜுனன். அந்த காலத்துல உலகத்தோட தலை சிறந்த வீரன்னு பேரெடுத்தவன். அர்ஜுனனுக்கு எதிரிகளை பார்த்து பயமே இல்ல. ஆனா அவனுக்கு ஜெயிக்க போறன்னு நல்லாவே தெரியும். அந்த வெற்றியோட விலைய நினைச்சுதான் அவன் பயந்தான். அதனாலதான் தான் வழிகாட்டியான கிருஷ்ணன் கிட்ட ஒரு விசித்திரமான கோரிக்கை வைக்கிறான். கிருஷ்ணா, என் தேர 2 படைகளுக்கும் நடுவுல யாருமே இல்லாத அந்த இடத்துக்கு கொண்டு போ. அந்த போர்க்களத்தோட நடுவுல நின்னு அர்ஜுனன் எதிரி படைய பாக்குறான். ஆனா அவன் கண்ணுக்கு எதிரிகள் தெரியல. அதுக்கு பதிலா யார் தெரியுமா தெரிஞ்சாங்க? தனக்கு வில் வித்தையே கத்துக் கொடுத்த குரு துரோணர், தன் மேல பாசமா இருந்த தாத்தா பீஷ்மர், அப்புறம் தன்னோட சொந்தக்காரங்க, ரத்த சொந்தங்கள். அந்த ஒரு நொடியில அவனோட வில்வித்தை ஒன்னும் குறைஞ்சு போகல. ஆனா அவனோட அடையாளம், அதாவது நான் யாருங்கிறதே மொத்தமா சரிஞ்சு போச்சு. ஒரு வீரனா என் கடமை என்ன? ஒரு பேரனா, ஒரு சிஷ்யனா ஏன் தர்மம் என்ன? இந்த குழப்பத்துல அவன் அப்படியே உடைஞ்சு போறான். இதுதான் அவனோட தார்மீக சரிவோட ஆரம்பம். அர்ஜுனனோட இந்த வார்த்தைகளையே கொஞ்சம் கேளுங்க. என் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போகுது, என் வாய் வறண்டு போகுது. அவனோட மனப்போராட்டம் எவ்வளவு ஆழமா அவனோட உடம்பே பாதிக்குதுன்னு பாருங்க. அவன் மொத்த நம்பிக்கையையும் இழந்து பேசுறான். அவனோட தோள் அப்படியே தீயா எரியற மாதிரி ஒரு உணர்வு. மனசு ஒரு நிலையில இல்லாம குழப்பத்துல சுழலுது. கடைசியா அவனோட வீரத்துக்கும் பெருமைக்கும் அடையாளமா இருந்த அந்த காண்டீப வில்லையே தூக்கி எரிஞ்சிட்டு துக்கத்துல மூழ்கி தேரோட ஒரு மூலையில போய் உட்கார்ந்துடுறான். சரி, இந்த 5000 வருஷம் பழமையான கதைய இங்க கொஞ்சம் நிறுத்தி வைப்போம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுக்கும் இன்னைக்கு நாம பேசுற பர்ன் அவுட் அப்படிங்கிற மன எரிச்சலுக்கும் என்ன சம்பந்தம்? அர்ஜுனனோட இந்த மனப்பதற்றம் இன்னைக்கு நமக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? இதுதாங்க அர்ஜுனனுக்குள்ள நடந்த பெரிய யுத்தம். அவனை 2ஆ பொளந்த யுத்தம். ஒரு பக்கம் அவனோட தொழில்முறை அடையாளம் சொல்லுது, நான் ஒரு வீரன், நீதிக்காக போராடுறதே என் கடமை. ஆனா இன்னொரு பக்கம் அவனோட தனிப்பட்ட அடையாளம் சொல்லுது, நான் ஒரு பேரன், என் குடும்பத்தை நேசிக்கிறது தான் என் கடமை. இதுதான் அர்ஜுனனோட சரிவுல முதல் படி, தொழில் நெருக்கடி. அவ கடமை விஷயத்துல ரொம்ப குழம்பி போயிட்டான். இது இன்னைக்கு நம்ம பல பேருக்கு நடக்குது இல்லையா? நம்ம மனசாட்சிக்கு விரோதமா ஒரு வேலையை செய்யும்போது நமக்குங்க ஒரு உறுத்தல் வரும் இல்லையா? அதே உணர்வுதான் இது. அடுத்தது மோகம். சிம்பிளா சொன்னா பற்றுதல்னால வர்ற ஒரு மயக்கம். என் தாத்தா, என் குருன்னு அந்த பழைய பாசக்கயிறு அவனை எதிர்காலத்துல செய்ய வேண்டிய கடமைய செய்ய விடாம தடுத்து நிறுத்துது. இது நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும். ஒரு மாற்றத்துக்கு தேவையானதை செய்ய விடாம நம்மளோட பழைய பழக்க வழக்கங்களும் பற்றுதல்களும் நம்மள கட்டி போடும். சரி, அவனோட உடம்பு ஏன் இப்படி மொத்தமா முடங்கி போச்சு? ஏன்னா அவன் எதுக்காக போராடுறோங்கிற அந்த நோக்கத்தையே மறந்துட்டான். அதுக்கு பதிலா எதை பெறணும், அதாவது சிம்மாசனத்தை எப்படி ஜெயிக்கணுங்கிறதுல மாட்டிக்கிட்டான். உங்க ஏன், அதாவது உங்களோட வாய் ஸ்ட்ராங்கா இல்லன்னா நீங்க எதை அடையணுமோ அதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா ஒரு நிமிஷம், நாம இத ஒரு தோல்வியோட கதையாவா பாத்துட்டு இருக்கோம்? கண்டிப்பா இல்ல. அர்ஜுனனோட இந்த சரிவு ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு புது ஆரம்பத்துக்கான அழைப்பு மணி. எப்படின்னு பார்க்கலாமா? அர்ஜுனனோட இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நான் குழப்பத்துல இருக்கேன், எது உயர்ந்த நன்மைன்னு எனக்கு உறுதியா சொல்லு.
இந்த ஒரு இடத்துல தான் அந்த மாபெரும் வீரன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பணிவான மாணவனா மாறுறான். இதுதான் கதையோட திருப்புமுனை. இந்த முழு பகுதியோட மையக் கருத்தே இதுதாங்க. அர்ஜுனனோட சரிவு அவனோட முடிவில்ல, அது அவன் தன்னை உணர்ந்து உண்மையான ஞானத்தை பெறதுக்கு அவசியமான ஒரு முதல் படி. சில சமயம் நாம உடைஞ்சு போனாதான் நம்மள நாமளே புதுசா உருவாக்கிக்க முடியும். இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம கதைக்கு வருவோம். அர்ஜுனன் கத்துக்கிட்ட இந்த பாடத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மன எரிச்சல், ஒருவேளை உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு போர்ல நீங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்க ஆன்மா உங்களுக்கு அனுப்புற ஒரு சிக்னலா இருக்குமோ? அர்ஜுனனோட சரிவு முடிவுக்கு வந்துச்சு. அவன் தனக்குள்ள இருந்த விரக்தியோட மௌனத்துல ஒரு பதிலுக்காக காத்துட்டு இருந்தான். அப்போதான் அந்த மௌனத்தை உடைச்சுக்கிட்டு கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சாரு. பகவத்கீதையோட ஞானம் அப்படிதான் பிறந்தது. சில நேரங்கள்ல பதில்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம சரியான கேள்விகளோட அமைதியா காத்திருக்கணும். நன்றி. Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.